ஹைடா ரஃப் நைட் பூனை பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துலாம். வே இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்திருப்பான். மீன் எந்த ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்திருப்பான். ஸோ இப்போது அந்த பிளேஸுக்கு வி அவனுடைய பாப்பாவை பார்க்க போகிறான். பாப்பா அன்கான்ஷியஸில் படுத்துருக்கு. அந்த ரூம்குள்ளே வந்த உடனே அவன் பாப்பா அவனுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவன் கையில் கிஸ் பண்ணி பாப்பா ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி பாப்பாவை பார்த்துட்டே இருக்கான். குட்டி விரல அதில் ட்ரிப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்க்க அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் அந்த கையை பிடிச்சிட்டு ஒன்றும் ஆகாது, அப்பா வந்துட்டேன், வந்ததுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது உனக்கு அப்படின்னு ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு பாப்பாவை லைட்டை தூக்கி ஹக் பண்ணலாம். அப்படி வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்திருப்பா. நெக்ஸ்ட்டு அவன் உங்களை பார்த்துருப்பான். இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓட்டுத ஃபஸ்ட்டு பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அடிப்பட்டு நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருப்பீங்க. இப்போது உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படி சொல்லும் போது டோட்டலாக உடஞ்சிட்டிங்க. இதுக்கப்புறம் தனியாக அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு கை வச்சுட்டு எப்படி சர்வ் பண்ண போகிறோம் தெரியல அப்படின்னு கண்ணுக்கு தண்ணி வருது. நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க வீக்கு நல்லா புரியுது. அவன் உங்கள் கைக்கு மேலே அவன் கை வச்சு பிடிச்சிட்டு நீ ஏண்டி தனியாக இருக்க, உனக்கு தான் நான் இருக்கல, கையை விடுங்கட்டீங்க ஃபைன் இங்கே பார், உனக்காக நான் இருக்கண்டி, நான் இருக்கேன், மறந்துட்டியா, உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்டி, இங்கே பாரு அப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவோட ஆப்ரேஷனுக்கு ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் வர சொன்னால நேற்று எதுக்கு போகணுமோ அதுவே மறந்துட்டோம், இப்போ போகணும் அப்படின்னு கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. என்ன பண்ணுற வன் தங்கவே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கை பிடிச்சிட்டு என்னடி பண்ணுற, எங்கே போகிற, நான் அதை சொன்னேன்ல ஆஃபீஸ் போகிறேன்னு. ஆஃபீஸ் எதுக்குடி, கையை விடுங்க ஒன் ப்ளீஸ் டி, பாரு எவ்வளோ சொல்லியிருக்கேன்டி, என் கூட வந்துடுடி அப்படி சொல்ல நீங்கள் அவன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன வயது பாரு, இதுக்கப்புறம் நீ தனியாக இருக்கணும் அவசியமே இல்லை, நான் இருக்கேன். நீங்களா மறந்துட்டீங்களா என் கேரக்டர் எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க நீங்கள். உங்களை பார்த்தா அன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் நெக்ஸ்ட் டேவே உங்களை ஏன் அங்கேயும் போத்தோன்னு இருந்தது. அமைதியாக இருக்கா அவங்கள பார்த்துட்டேன். அன்னைக்கு நீங்கள் பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களா இவன் அவனுக்கு பாரு உங்கள் கையை பிடிக்க வரான், என்னை தொடாதீங்க சரிடி, சரி நான் தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க தப்பு பண்ணிட்டேன்னு. அன்னைக்கு என் கூட படுத்துட்டு மணி கொடுத்தீங்களே மறந்துட்டீங்களா? கண்ணு கிரிப்பை மூடிட்டு அவன் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் மறந்துருக்கலாம் நான் மறக்கலை. ஒன்று சொல்லட்டுமா, இது 2 இயர்ஸில் உங்களை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா? என்னதான் நான் உங்களை விட்டு தனியாக இருந்தாலும் நீங்கள் மட்டும்தாங்க எனக்கு எல்லாமே. அவங்கள நான் அவளை லவ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அவன் என்னென்ன பண்ணியிருப்பான், என்னென்ன பேசியிருப்பான் அதெல்லாம் தெரியுது. உங்களை பார்த்துட்டே சரிடி சரி வன் ஆளாதடி உங்கள் கிட்ட வரா. அங்கேயே நில்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னை நீங்கள் டச் பண்ணும் போதும் நான் அன்றைக்கி எவ்வளோ அழுதனும். இந்த 2 மந்த்தும் நீங்கள் என்னை டச் பண்ணும் போதுங்க நான் அவ்வளோ வேதனைப்பட்டேன். அப்படி தான் இருக்குது நீங்கள் கூட இருக்கும் போதும். மனம் சாரிடி அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னேன். எந்த நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட வருது. ஒன் ப்ளீஸ் பார், லாஸ்ட் சான்ஸ் டி, லாஸ்ட் சான்ஸ். ஈஸியாக சொல்லிட்டீங்கல்ல லாஸ்ட் சான்ஸ். அவ்வளோ ஆசையா நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ ஓடி வந்தேன். அன்னைக்கு நீங்கள் அப்படி என்ன பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் ஏதோ புரிஞ்சுக்காம எனக்கு ஏதோ கோவுண்டி
ஆ கோவம் உங்களுக்கு மட்டும்தான் அந்த கோவம் வருமா? ஏய் ஏன்டி இப்படி பேசுகிற? கையெடுங்க. எனக்கும் அதே கோவம் தான். என்னால் உங்கள் கூடலாம் வர முடியாது அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்க. நீ கெஞ்சிக்கிட்டே வரான். ஏய் இவன் இங்கே பாரு, நான் பண்ணிட்டேன்டி, இங்கே பாரு, ஆஃபீஸ் ஒர்க்லாம் வேணாண்டி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பாப்பாக்கு தாக்கும் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். ஃபர்ஸ்ட் பேபி என் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதும் நான் இதை போல தான் ஒர்க் பண்ணோண்டி. அப்போது பார்த்துக்க நீங்கள் கூட இல்லைல்ல. அப்போவே என்னால் சர்வே பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ என்னால் பண்ண முடியும். நீ விடுங்க மாட்டீங்க. என் பேச்சு கேட்க கூட்டத்தில் முடிவு பண்ணிட்டியா நீ? நீங்கள் யாரு? அவங்க பேச்சு எதுக்கு நான் கேட்கணும்? கேட்ட அடுத்த செகண்ட் உங்கள் கழுத்தை பிடிச்ச ஹாஸ்பிட்டல் டோரில் அப்படி லாக் பண்ணிட்டான். நோயாரா வெளில கடிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறான். வெளியே தான் உங்கள் தங்கச்சி ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் சிஸ்டரில் ஒரு மாதிரி ஆகிட்டா. என்ன தாண்டி பேசிட்டு இருக்க நீ? வலிக்குது, பிரேக் பண்ண முடியல. அவங்க கழுத்தை விட்டுட்டான். ஏ வாயன் சொல்கிறது கேளுடி. நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு நடந்து போகிறீங்க. உங்கள் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வரான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை. உங்கள் ஆப்போசிட்டில் உங்கள் சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் வர. ஒரு நிமிஷம். சொல்லுங்கள், பாப்பா எப்படி இருக்கு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். ஆஃபீஸில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறீங்களா? ஓகே வாங்க போயிடலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டு போகிறான். வீக்கு கட்டுப்பாக இருக்குது. அவன் பைக்கில் எனக்கு ஏறி போகிறது. பட் எல்லாத்தையுமே அப்படி காம் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் அவளை நினைக்கவே கூடாது. போதும், தப்பு பண்ணதெல்லாம் போதும். கோவத்தில் என்னென்ன பண்ணி வைக்கிறடியா? ஆஃபீஸ் தானே போகிறா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு உங்களை இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும், தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அகெயின் அவன் ஹாஸ்பிட்டல் பிள்ளையும் வரான். டாக்டர்கிட்ட பேசுகிறான். ஆப்ரேஷன் கண்டினியூ பண்ணுங்க, ஃபுல் பேமெண்ட் இப்பயே கட்டுறேன் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கான். ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறாங்க. அவன் பாப்பாவை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் நடக்கும், நீங்கள் குணமாயிட்டு வரும்போது நான் அம்மா 2 பேரும் உங்கள் கூட இருப்போம். அடிஷ்னலாக ஒரு குட்டி பாப்பா உங்களை மாதிரியே, என் பொண்டாட்டி மாதிரியே நம்ம எல்லாம் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக நீங்கள் கனவு இருக்கும்போது நான் அம்மா 2 பேரும் உங்ககிட்டே இருப்போம். 4 கிஸ் பண்ணிட்டு டாக்டர் என் பொண்ணு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. அவரும் சரி சொல்ல நெக்ஸ்ட்டு வெளில வந்தா பிஏக்கு கால் பண்ணி இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோ, அப்புறம் பில் பே பண்ணிவிடு. உங்கள் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறான். உங்கள் சிஸ்டருக்கு வீம் பிடிக்கவே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பார்த்துக்கோ, வயன் எப்படியாவது கம்பெனி நான் கூப்பிட்டு வந்துடுவேன் சரி அப்படி சொல்லிட்டு அவளையும் தலையாடுறான். நெக்ஸ்ட் வீக் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் வரான். உள்ளே வரும்போதே நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ அது போல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. வயன் பார்த்தியா இதை என்னென்னலாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம் எப்பவுமே டிஎம் சார் சீக்கிரமாக வந்துடுவார், இவளை பார்க்கணுன்னு. இன்னைக்கு சார் வரல போல. சார் வரல, அதனால தானே இவ வெளியே உட்காந்துருக்கா, இல்லைன்னா சார் ரூமில் தானே இருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ புரியுது வீக்கு. அவன் உள்ள வர எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆகுறாங்க. பார்த்த உடனே அவங்க கிட்ட பேச அவனுக்கு அதுக்கான டைம் இல்லை. ஸோ இவங்களாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி திங்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வரான். நீங்கள் கேபினில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக என்ன மென் எங்கே போனா அவனும் காணும் அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்ததே வேறு ஒர்க்குக்கு இல்லையா, நார்மலாக உங்களால் ஒர்க் பண்ண முடியல. நீங்கள் உள்ளே வரும்போதே எல்லாரும் ஒரு மாதிரி பேசி வந்துருப்பாங்க. பட் உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே தெரியாது. இவனுங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே ஒர்க் பண்ண வரா திரும்பிக்கிட்டீங்க. அவனை பார்க்கவே இல்லை. அவங்க கிட்ட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாதுடி, நீ ஓகேவா? தலை எதனா சுற்றுதான், வாமிட் எதனா வர மாதிரி இருக்காடி. நீங்கள் வியா பார்க்குறீங்க. அவன் இந்த நேரத்துக்கு யார் அவன், எவன் பைக்கில் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பான் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கேட்பான்னு பார்த்தீங்க. ஸோ எதுவுமே கேட்கல, பட் அமைதியாக இருக்கீங்க. ஒன்று தானடி கேட்குறேன், தலை தானே சுற்றுதான், ஃபீஸ் எப்படி இருக்கு, நீ நல்லா சாப்பிட்றியா? எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. ப்ளீஸ் திரும்பி பார்க்குறான். சொன்ன மாதிரி எல்லாரும் உங்கள் 2 பேரையும் தான் பார்க்குறாங்க. எதுவுமே பேசல, ரூம்குள்ளே போயிட்டான். கொஞ்ச நேரம் உங்களுக்கு கால் வருது லேண்ட்லைன்லேருந்து. அந்த சவுண்ட் கேட்டு எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள்
அந்த ரிசீவ்ல கை வச்சுட்டு எல்லாரையும் பாக்குறீங்க. எல்லாம் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இது வீணு, எல்லாரும் உங்களே பாக்குறாங்க. பட் கண்டுக்கல. காதுல எடுத்து வைக்க உள்ளவாடி டம்முன்னு அந்த ரிசீவ் கீழே வைக்கிறீங்க. எல்லாரையும் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காம உங்க சீட்ல இருந்து எழுந்து ரூமுக்கு போறீங்க. கமிங் சார், நீங்க உள்ள இருக்கீங்க. வா அப்படின்னு அவன் சீட்ல இருந்து எழுந்து அப்படி வரா. நீங்க எனக்கு சீக்கிரமா அனுப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோட் பட்டன்லாம் கைட்டிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி பண்ற? எனக்கு தெரியாத மாதிரி கேக்குறீங்க. மார்னிங்லாம் எதுக்கு கூப்பிடுவீங்க? நான் அதுக்கு கூப்பிடலடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். மார்னிங் நீ சாப்பிடல, இந்த மாதிரி டைம்ல சாப்பிடாம இருக்கக்கூடாதுடி. நான் அதுக்கு கூப்பிடல. வா வந்து சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பிகாஸ் ஹோட்டல்லேருந்து வந்திருக்கேன். நாளைக்கு நானே குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஷர்ட் பட்டன்லாம் போட்டு அங்கேருந்து வெளில போக ட்ரை பண்ணுறீங்க. அவன் உங்கள் கை பிடிச்சிட்டு என்னடி பண்ணுற? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு விடுங்கட்டியா. மார்னிங் வந்து சாப்பிடலடி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஒர்க் பண்ணக்கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது, எதை பண்ணக்கூடாதோ அதை தாண்டி நீ பண்ற. ஏன் மேல இருக்க கோத்து ஏந்தி அத்த மேல கட்டுற அப்படி சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்க கையை தட்டி விட்டுடு. சார் இது ஆஃபீஸ், நான் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கேன். நான் உங்கள் ஒய்ஃப் கிடையாது. நான் என்னமோ நினச்சேன், நீங்கள் தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, நான் இந்த ஒர்க் வர்றது உங்கள் கூட படுக்கிறதுக்காக மட்டும்தானே. ஸோ அந்த ஒர்க்கு தான் என்னை கூப்பிட்டீங்கன்னு நினச்சேன். கண்ணு கிரிப்பை மூடிட்டு பல்லெல்லாம் கடிக்கிறான், அதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு நினச்சேன். உள்ளே வந்தேன். பட் இதெல்லாம் எனக்கு வேணாம் சார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியே போகிறீங்க. டக்குனு உங்கள் கை பிடிக்கிறான். இப்போ என்ன சார், நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். வயன் சார் எனக்கு ஒர்க் இருக்கு, நீங்கள் சொல்கிறீங்க. அவன் சரி ரூம் போ வரேன். அவனை பார்க்குறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களே மேடம், அதான் உள்ள போ வரேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் எதுவும் பேசல. வழக்கம் போல் அவன் மார்னிங் கூப்பிட்றது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷர்ட்லாம் கழட்டி போட்டு வீட்டில் படுக்க வீவரா அவங்கள பார்க்குறான். ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. எதுவும் பேசல. கூட்டு ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள ஒரு மாதிரி ப்ராப்பராக படுக்க வச்சுட்டு அவன் மேலே ஏறி வரான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்க. அவன் நேற்று நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, டெய்லி கொடுக்குற அந்த ஃபோர்ஹெட் கிஸ்ஸை நிறைய சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் மேலே இருக்கும்போது அவனுக்கு இப்போது ஞாபகம் வருது. லைட்டாக ஒரு ஸ்மைலோட அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் கண்ணு மூட்டுறீங்க. அவன்கிட்ட மூச்சு காற்று ரொம்ப ஹீட்டாக நீங்கள் சொன்ன அந்த புசு புசுன்னு லைட்டாக ஒரு ஸ்மைலோட அவன் நோஸில் கிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அவள் லிப்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு மாதிரி சாஃப்டாக அந்த கிஸ் பண்ணுறான். சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஏன் சைலண்ட்டாக படுத்துருக்க. அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி வெயிட் பண்ணுறான். நீங்கள் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. அவன் அதை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வேறு எதுவும் பண்ணல, உங்கள் மேலே படுத்துட்டான். அவனுக்கு மார்னிங் வந்த உடனே இது பண்ணி முடிச்சாதான் இன்னும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் மூவ் பண்ணுவான். பட் எதுவுமே பண்ணாமல் உங்கள் மேலே படுத்துட்டான். ஏன் உங்களுக்கு புரியல? நீங்கள் எனக்கு சின்ன ஒர்க் இருக்கு, சின்ன முடிச்சுட்டு நான் அனுப்பி விடுங்கன்னு தானே சொன்னேன். சைலண்ட்டாக இருக்கான். அவள் கை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. என்ன வி பண்ணுறீங்க? எனக்கு ஒர்க் இருக்கு வி. உங்ககிட்ட அவன் பேசவே இல்லை. இருந்திருக்கேன். நீங்கள் வேணுன்ட்டு தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் ஷோல்டரில் கை வச்சு புஷ் பண்ண ஒரு நிமிஷம்டி அவங்க மூஞ்சை பார்க்குறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு என்ன வி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் அவன்கிட்ட கேட்டுட்ருக்க. அவன் கை உங்கள் ஸ்டொமக்கில் வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணது. வே என் குழந்தை நான் ஃபீல் பண்ணிக்கிறேன்டி, ப்ளீஸ் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்டி. எனக்கு இந்த ஃபீல்லாம் புதுசு. உன் கூட இருக்கும்போது தான் நான் ஹாப்பியாகவே இருக்கேன். நீ சொல்கிறல்ல மார்னிங்னா நான் உன்னை கூப்பிடுறேன்னு, இதை பண்ணால் மட்டும் நான் ஹாப்பியாக இல்லடி. ஜஸ்ட்டு உன் கூட படுத்துருந்தாலே போதும். இதெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. உன் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னு தெரிலடி, நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும். நீ கூட இருக்கும் போதும் ஏதோ எல்லாமே என் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீ என்னை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், ஏதோ என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தாண்டி உன் கூட டெய்லி இப்போது என் குழந்தைக்காக ப்ளீஸ் நான் அதில் ஃபீல் பண்ணிக்கிறேனே.
உங்கள் கண்ணிலிருந்து தண்ணியே வருது. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க, அவன் கீழே போகிறான். அமைதியாக அப்படி படுத்துருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படி இருக்கு. இதெல்லாம் நீங்களுமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் பாப்பா கிட்ட பேசுகிறான். லைட்டாக பின் பண்ணி வீய பார்க்குறீங்க. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவதெல்லாம் 1 by 1 எனக்கு நடந்துட்டுருக்கு. அன்எக்ஸ்பெக்ட் நீங்கள் அகெயின் கிஸ் பண்ணுறான். நீங்கள் உங்கள் அம்மா மேலே நான் வச்சுருக்கல. அப்போ ரொம்ப வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமாக வெளில வந்துடுங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும், கேட்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துடணும். நீங்கள் இது வரைக்கும் 2 பேருமே இது வரைக்குமே லவ் சொல்லிக்கிட்டவே இல்லை. இது அவன் உங்கள் மேலே எவ்வளோ லவ் பண்ணுறான், எவ்வளோ லவ் வச்சுருக்கான். இந்த ஒரு மூமெண்ட் ப்ரூவ் வந்து அவன் ஸ்டொமக்கில் கையத்தை வச்சு லிசன் பண்ணுறான். ஏதாவது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சத்தமும் கேட்கல. அகெயின் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறான். அவன் கிஸ் பண்ண ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. நீங்கள் ரொம்ப குட்டியாக இருப்பீங்களா இப்போ நீங்கள்? அதனால நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அப்பாவுக்கு புரியாது. அப்பா வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. நிறைய பேசுகிறான், நீங்கள் அமைதியாக இருங்க. அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அவன் மேலே வரான். நீங்கள் எதுவுமே பேசலை. அவன் மூஞ்சை பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணி, ப்ளீஸ் டே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாது டி. பேச நீங்கள் ஃபர்ஸ்ட் பேபிக்கும் நான் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேச வரும்போது கிஸ் பண்ணுறான். சைலண்ட்டாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் லிப்ஸை ஃபைட் பண்ணி மெதுவாக விற்று கொஞ்ச நேரம் இப்படியே என் கூடயே இரு ப்ளீஸ் அப்படி கேட்க அமைதியாயிட்டீங்க. அவன் உங்கள் மேலே இருக்கான். நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. பட் உங்கள் மேலே ஒரு வெயிட்டுமே போடாமல் அவனுடைய வெயிட்லாம் அவன் ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணி இன்னொரு கை உங்கள் ஸ்டொமக்கில் இருக்குது. ரப் பண்ணிட்டே இருக்கான். அவனுடைய அந்த ஹீட்டான அந்த வார்மான அந்த கையை உங்கள் ஸ்டொமக்கில் இருக்குது. ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு இது ஏன் தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சைலண்ட்டாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் காது கிட்ட வந்து அமைதியாக உங்கள் மேலே படுத்துட்டான். அவனுடைய மூச்சு காற்று உங்கள் காதில் விழுந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கண்ணை மூட்டுறீங்க. அவன் ஸ்டொமக்கை அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். உங்களையும் மீறி அது தூக்கும். நீங்கள் வீக்குள்ளே இருக்கீங்க. அந்த சேஃப்னஸ் அப்படியே தூங்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீதை நோட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட அசைக்கலையே அப்படியே படுத்துருக்கான். நீங்கள் தூங்குறீங்க அப்படி தெரிஞ்ச சைலண்ட்டாக இருக்கான். ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. கொஞ்ச நேரம் நீங்கள் நல்லா தூங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் மேலே இருந்து பொறுமையாக எழுதுக்கிறான். படுத்துட்ருக்கீங்க. ஒரு பெட்ஷீட் எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கான். பிகாஸ் அரைக்குறையாக இருக்கீங்க. கவர் பண்ணிகிட்ருக்க இந்த டைம் சார் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு சவுண்டு நீங்கள் எழுந்துக்க போகிறீங்கன்னு வேக வேகமாக டோர்கிட்ட வந்து டோரை ஓப்பன் பண்ணா அந்த மேனேஜர் என்ன சைன் சார் அப்படியே சொல்லிட்டு ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கான். சரி ரூமில் வைக்கிறது எங்கே என்ன பண்ணுற? இம்பார்ட்டன்ட் சார் அப்படியே சொல்லிட்டு அவள் ரூமுக்குள்ளே பார்க்குறான். ரூமுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்களே. கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் உள்ளே பார்க்குற? இன்னும் சார் வரேன். அவன் போயிடுறான். பட் வீக்கே ஒரு மாதிரி ஃபிஷ்ஷியாக இருக்குது. அவன் வந்தது ரூமுக்குள்ளே பார்த்தது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபிஷ்ஷியாக இருக்குது. லைட்டாக ஈட்டி பார்க்க மொபைல் எடுத்து ஏதோ டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் தோணுது. சரி சொல்லிட்டு அவன் உள்ளே வந்து அவங்களை ப்ராப்பராக படுக்க வச்சுட்டு மெதுவாக உங்களுக்கு கவர் பண்ணிட்டு வெளில போகிறான். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே அந்த மேனேஜர் டெக்ஸ்ட் பண்ணுறான் ஜியாக்கு. மேம் ஆமாம் மேம் இந்த வாய் உள்ளதாக இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளதாக இருக்கா? மார்னிங் வரும்போது நான் பார்க்கல மேம். எனக்கு தெரிஞ்சு அவள் லேட்டாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி டெக்ஸ்ட் பண்ணுறான். இந்த டைம் மீனுக்கு கால் பண்ணுறான். மீன் ஃபர்ஸ்ட்டு அவன் கேபின்லேயே இல்லை, ரெஸ்ட் ரூமில் இருக்கான். அத்தனை வாட்டி கால் பண்ணுறேன் ஏன் இவன் எடுக்க மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி அவன் அகின் கூப்பிட்ட ரெஸ்ட் ரூம்லேருந்து இப்போ தான் அவனுடைய கேபினுக்கு வர ஃபோன் அடிக்கிறது நல்லா தெரியுது. அட்டன் பண்ணி காதில் வச்சு ஹலோ நான் தியாங் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். என் கேபின் வா. கால் கட் ஆகுது. அவனும் நெக்ஸ்ட்டு தியாங்கோட கேபினுக்கு வர உக்கார். வயனை பார்த்தீங்களா சார்? நார்மல் ஆயிட்டலா? எதுவும் கோப்பில்ல? அவளை அதுவும் கோப்பிடாமல் இருக்கிறதாவது நார்மல் ஆயிட்டாளா சார்? அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். வயன் ரொம்ப நல்ல பொண்ணு, பட் கொஞ்சம் பிடிவாத அதிகம் அதுக்கு. அதான் தெரியுதே சார். வயனை நான் பார்க்கவே இல்லை. எங்கே இருக்கா? ரூமில் படுத்துருக்கான். அப்படி சொல்ல அவனும் எழுதுக்கிறான் உங்களை பார்க்க. நீங்கள் தான் அரைக்குறையாக படுத்துருக்கீங்களே. ஒரு நிமிஷம்
சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட பேசணும் வர சொன்னேன், உட்கார். அவனும் வந்து சேரில் உட்காரான். அவங்ககிட்ட இதை சொல்லலாமான்னு தெரில. பட் சார் என்ன சொல்லுங்கள். ம் ஆ, இந்த மேனேஜர் எப்படி? ஏன் சார் என்னாச்சு? இங்கே பாருங்க சார், அவன் பையனை பற்றி தப்பாக சொல்லியிருந்தா கண்டிப்பாக அது உண்மையே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ என்கிட்ட உண்மையை அவன் என்ன சொன்னாலும் அப்படி கேளுங்க, நான் சொல்கிறேன். ப்ளீஸ் சார், வயன் அகைன் தப்பாக நினைக்காதீங்க. இல்லை இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன், முட்டாள் மாதிரி. வேற என்ன சார்? ஒரு நாள் நான் வயனை அந்த மேனேஜர் கேபில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் சொல்ல. எனக்கும் தெரியும் சார். தெரியுமா? ஆமாம் சார். அவன் இப்போ மட்டும் இல்லை, வயன் இங்கே எப்போ ஒர்க் வந்தாலும் அப்போத்துலேருந்து வயன்ட்ட இப்படி தான் நடந்துக்கிறான். அப்படியே சொல்ல செம்ம கடுப்பாது. என்ன சொல்கிறேன்? ஆமாம் சார், அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறான். பட் வயன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலன்னு அவகிட்ட வர்றது, கைப்பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ணான்னு வயன் என்கிட்ட சொன்னான். ஓ, எவ்வளோ பண்ணுறானா அவன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவன் அமைதியாக இருக்க. அந்த மேனேஜர் வயன்ட்ட எப்படி தப்பாக நடந்துக்கிறானோ அந்த மாதிரி தான் நீங்களும் வயன்ட்ட பண்ணுறீங்களோன்னு நினச்சேன். சாரி சார், நான் ஆல்ரெடி அவன்கிட்ட வார்னிங் கொடுத்துட்டேன். பட் அகெயின் அவன் வயன்ட்ட எப்படி தான் நடந்துக்கிறான். எப்பவுமே நான் அவளை தனியாக விட மாட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டேன். வீக்கு புரியுது. அன்றைக்கி நடந்ததை அப்படி திங்க் பண்ணுறான். அவன் சொன்னதை கேட்டு வயனை தப்பாக நினச்சிருக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் புரியுது. மேனேஜருக்கு கால் பண்ணுறான், ஃபைல் எடுத்துகிட்டு உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு கட் பண்ணுறான். அப்புறம் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் சொல்லியிருப்பான் இல்லையா, அதை மீட்கிட்ட கேட்கும் போதும் அவனா சார் வயனை லவ் பண்ணியிருக்கான் போல. வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணான். பட் வயன் ரிஜெக்ட் பண்ணிட்டா. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டான். அப்படி சொல்ல வீணா இதை பார்த்துருப்பானே, லைட்டு ஒரு ஸ்மைலோட நம்மள மனசில் வச்சுட்டு தான் அவள் அதை சொல்லியிருக்கா போல. அப்படி இருக்கு, சைலண்டாக அமைதியாக உட்காடுறான். தேவையில்லாமல் அவளை தப்பாக நினச்சி என்னென்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அமைதியாக இருக்கான். நெக்ஸ்ட்டு அவங்க சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கேட்கும் போதும் அவன் வந்து வயன் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட். அவனை வயன் ஒரு பிரதர் மாதிரி திங்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவன் சின்ன பையன், அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பான். என் லைஃப் மாதிரி அவள் லைஃப் ஆகாத. பிகாஸ் அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படிலாம் சொல்வா சார். அமைதியாக கேட்டுட்ருக்கான். அவன் மேலேயே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ பியூராக இருந்திருக்கா, நம்ம இவளை தப்பாக நினச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கோவம். இந்த அந்த மேனேஜர் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர லைட்டாக சிரிச்சிட்டு, சார் மேனேஜர் வந்துட்டான் அப்படி சொல்ல, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவனுக்கு குழப்பமாக இருக்குது. அவன் வீக்கிட்ட வரான், 2-3 ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வரான். அவன் உள்ளே வந்து உடனே சீட்லேருந்து எழுந்து அந்த மேனேஜருக்கு வழி விட்டுறான். வாங்க சரில உட்காருங்க. இல்லை சார், எனக்கு இதில் சைன் மட்டும் பண்ணி கொடுங்க. சைன் தானே, போட்டுடலாம் உட்காருங்க. என்னடா இவன் புதுசாக பேசுகிறானே அப்படி தான் இருக்கு அவனுக்கு. அப்படியும் வந்து சேரில் உட்காடுறான். எதில் சைன் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு கேட்க, அவனும் தேவையில்லாத ஃபைலை அதில் எதுக்கு சைனு, ஆனால் அதை தான் கொண்டு வந்திருக்கான் சைன் பண்ண சொல்லி. பொருட்டி பார்த்துட்டு இதில் தான் சைன் பண்ணுமா? எஸ் சார் சொல்லிட்டு இருக்க. அவன் சீட்லேருந்து எழுதுக்கிறான். சார் என்னாச்சு? சைன் அப்படி கேட்டுட்டு இருக்க. பொக்குன்னு ஒன்று வாயில் வைக்கிறான். ஒரு ½ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நான் சொல்கிற ஃபுட்லாம் வாங்கிட்டு வா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு வாட்சை பார்த்துட்டு, மார்னிங் எதுவுமே சாப்பிடல, ஆஃப்டர்நூன் வேறு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். மார்னிங் எதுவும் சாப்பிடலையா சார்? இப்படி தான் எப்போவுமே அவள் சாப்பிடவே மாட்டா. ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, சாப்பிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படி தான் இருக்கா அவனுக்கு. அவனும் சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன். அவனும் கிளம்புறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியா உள்ள வரா. எப்போவுமே அட்டாவட்டியாக உள்ள வருவா இல்லையா, அந்த மாதிரி உள்ள வரா. ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். என் சவுண்ட் கேட்டு பார்க்க ஜியா அவன் சீட்லேருந்து எழுதுக்கிறான். இங்கே என்னடி பண்ணுற அப்படி கேட்டுட்டே எழுதுக்கிறான். இந்த ஜியா அவ கண்ணு உங்களை தான் தேடுது. ஒரு கார்னரில் அந்த மேனேஜர் சட்டையெல்லாம் பிஞ்சு வீக்கிட்ட சம்மாடி வாங்கிட்டு அங்கங்கே பிளட்டோட ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கான். அவனால உட்காந்துட்டு இருக்க முடியல. ஆனாலும் பனிஷ் பண்ணி அப்படி உட்கார வச்சிருக்கான். ஜியா அவனை பார்த்துட்டு திரும்பி வீயை பார்க்குறா. என்ன இதெல்லாம் உங்களை தாண்டி கேட்கணும். என்ன இவனை ஸ்பையாக யூஸ் பண்ணுறியா என்ன? உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை.
எவ்வயன் எங்கடி இருக்க கத்ரா வி ஏய் கொஞ்ச நேரம் வாயை மூடுடி ஏவி அவளுக்கு கேட்டுமா ஆஃப்டர் ஆல் ஒரு மெய்டு அவளுக்கு கேட்டோன்னு நீ பயப்படுற அவ ஒன்றும் மெய்டு இல்லை என் ஒய்ஃபா அப்போ நான் யாரு ஜியா வெளில போ முடியாது ஜியா அவளை பார்த்துட்டு அவளை கொழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி அசிங்கப்படுத்தாமங்கிறது நான் போக மாட்டேன் ஏய் எங்க இவன் ரூம்ல தானே இருக்கா ஆமாம் இது என்ன டோரு அப்படின்னு நீங்கள் படுத்துருக்க ரூம் டோரை கை காட்டிட்டு இங்கே தான் இருக்கல வி அப்படி கேட்டு உடனே வி ஒரு மாதிரி பதட்டமாகுது அவன் ஃபேஸ்லாம் இங்க பாரு வெளில போ அப்போ இங்கே தான் இருக்கா அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணுறா நீங்கள் தான் அரைக்குறையாக படுத்துட்டு இருக்கீங்களே வீட்டுக்குன்னு அந்த டோரை பிடிச்சிட்டு என்னடி பண்ணுற எனக்கு அது ஒயன் வேணும் அந்த ஒயன் வந்துட்டா நான் இங்கே ஸ்மூத்தாக வெளில போயிட்டேன் ஒயன் வெளில வா அப்படி கத்த உங்கள் காதில் கேட்குது நம்மளை யாரும் கூப்பிட்டுருது நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க யாரும் கத்துற சவுண்டு நல்லா கேட்குது கண்ணை லைட்டாக முழிக்கிறீங்க ஜியா வாயை மூடும் முடியாது வே அந்த ஒயனும் நானும் பார்த்துட்டு தாங்கிறது போவேன் அப்படின்னு கதவை தட்டான் ஏய் வெள்ளவடி டேஷ வெள்ளவா டோரு டம்மு டம்மு தட்ட பத்தட்டமாக எழுத உட்காந்துக்கிட்டீங்க உங்கள் மனசில் ஏதோ படப்படன்னு அடிச்சுக்குது தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தட்டும் போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் பெட்லேருந்து இறக்கி நிற்க உங்கள் உடம்புல முக்கால்வாசி ட்ரெஸ்ஸே இல்லை கடற்கடன்னு ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க வி அவளை பிடிச்ச கொஞ்சம் நீங்கள் இருக்க அந்த ரூம் டோர் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸ் வந்து ஒரே அராஜகம் பண்ணுற ஆஃபீஸா நீ என்ன பண்ணுற வி ஒரு பொண்ணு கூட்டு ரூம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படி கேட்டு முடிக்க கதை திறந்துட்டு வெளில வரீங்க வி திரும்பி உங்களை பார்த்து நீ எத்துக்கிட்டு வெளில வந்த அப்படி கேட்க உங்க முன்னாடி ஜியா வி 2 பேர் இருக்காங்க வி கத்துறான் உள்ள போன்னு வி உள்ள போடி வி என்னாச்சா இங்க வா உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசினேன் இங்க வா நீங்கள் ஜியாவை பார்க்குறீங்க உன்னை தான் அப்போவே மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு இவனை விட்டு போன்னு சொன்னா நீ புரியாமல் பார்க்குறான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அனுப்பிட்டேன்னு நினச்சா இன்னும் நீ இவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கியா மேம் பணத்தை நீ வாங்குறதுக்கு முன்னாடியே அவ்வளோ பேசுனேன் நீ மணி வாங்கலை அப்போவே நான் யோசிச்சிருக்கணும் நீ ஆகேன் இவன் லைஃப்குள்ளே வருவேனா மேம் சாரி மேம் சாரியா வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானடி போனேன் அகைன்னு எதுக்குறே வந்த வே புரியாத மாதிரி உங்கள் 2 பேரையும் பார்க்குறான் அவனை பொறுத்த வரைக்கும் ஜியாக்கும் உங்களை தெரியாது உங்களுக்கும் அவளை தெரியாது பட் நீங்கள் மட்டும் அவளை பார்த்துருக்கீங்க ஆனால் அவளுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சா நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது வேற மாதிரி இருக்கு அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான் நீங்கள் சாரி மேம் இதுக்கப்புறம் சார் லைஃப்பில் நான் வரமாட்டேன் அப்படி சொல்கிறீங்க ஏய் என்னடி பேசிட்டு இருக்க வயன் சாரி சார் உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க